திருக்குறள் சிந்தனை. அமிழ்தம் அமுதம் இறப்பு வாராமல் இருக்க அருள் புரிவது, முதுமை நேராமல் காப்பது, இனிய சுவையாய் இன்பம் தருவது. ஆக அரிய அமுதமே என்றாலும் வந்த விருந்தினரை புறத்தே வைத்துவிட்டு தனியே அகத்தில் உண்ணுதல் தகாது, பெரும் பாவமும் பழியுமாகும். ஆகவே வந்த விருந்தினரை முதலில் அருந்தச் செய்து பிறகு உண்பவன் உயர்ந்த உத்தமனாகிறான். இந்த பெருந்தகைமையை எளிதே எவரிடமும் காண முடியாது. விருந்தினரை போற்றுகின்ற பொழுது பிறருடைய பசித்துயர் தீர்கிறது, புண்ணியம் பெருகி வளர்கின்றது. மருந்தேயாயினும் விருந்தோடு உண் என்றார் ஔவை. ஆகவே பழுமரம் குளிர் நிழலும் தருதல் போல மனை வாழ்க்கை பலருக்கும் ஆதரவாய் நலம் புரிவதல் வேண்டும். அவற்றுள் முதன்மையானது பசித்துயர் தீர்த்தலாகும். ஆகவே பிறர் பசித்திருக்க நாம் மட்டும் உண்ணும் பெரும்பிழையை செய்யாதீர், அது புண்ணியமற்றது, பாவத்தை தருவது என்று தெய்வப்புலவர் விருந்தோம்பல் அதிகாரத்தில் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாமருந்தனினும் வேண்டற்பாற்றன்று என்றார். நாளையும் சிந்தி.